உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது வரும். சொல்வாக்கு அதிகமாகும், செல்வாக்கு அதிகமாகும், இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேலே 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்துல சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்க உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான ஒரு உறவு அப்படின்றது ரொம்ப ஆழ் மனதுல சிந்திச்சுட்டே இருக்கும், யோசிச்சுட்டே இருக்கும், ஆசைப்பட்டுட்டே இருக்கும். அதுக்கான பிரயத்தனங்கள், முயற்சிகள் அப்படின்றது ஒரு சைட் செஞ்சுட்டே இருக்கும். அப்படின் போது அது பல வீடு பார்த்துட்டு எக்ஸாக்டா வாஸ்து பிரகாரம் வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நார்த் ஃபேஸிங் வீட்டே அமையணும்னு ஆசைப்படுறேன். இப்படி என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள், நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்கள், விருச்சிக ராசியா முருகனோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எப்பயுமே முருக வழிபாடு. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் முருகப்பெருமானோட வழிபாடு செவ்வாய் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரியலோன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி, அதை வக்ர கதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமாக காலையில் 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவர் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார். அது பாருங்கள், அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள், 4.5 மாதம் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எங்களுக்கு பஞ்சம சனி ஆச்சுங்க. பஞ்சங்களெல்லாம் போக்க வந்த சனி உங்களுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நீங்களே சொன்னீங்களே. இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பஞ்சம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்களே. அஷ்டம குரு 1 வருஷம் இருக்காரு, பட் பியாண்ட் தட் சனி நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேல அவரோட பார்வை 2-7-11. முதல்ல பஞ்சம சனி அப்படின்னும் போதே உங்க பிள்ளைங்க சார்ந்து இருந்து வந்த குழப்பங்களும் குறைகளும் இடையூறுகளும் இன்னல்களும் தொல்லைகளும் நீங்க பெறும். பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா கையில வந்து சேரும். பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபேவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது சுய ஜாதகத்தையும் ஒரு மேல கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேல சனியினோட பார்வை 2ஆம் பாவம் தானே, குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது வரும். சொல்வாக்கு அதிகமாகும், செல்வாக்கு அதிகமாகும், இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேல 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்துல சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்க உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான ஒரு உறவு அப்படின்றது மேம்படும். பாசம் அப்படின்றது அதிகமாகும், பிணைப்பு அப்படின்றது அதிகமாகும். நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு பார்ட்னருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். அதனால தொழில் முன்னேற்றம் அடையும். தொழில் முன்னேற்றம் அடையிறதுனால லாபம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேல லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்ப செய்யக்கூடிய தொழிலில் என்ன வேலை நீங்க செய்றீங்களோ அதுக்கான லாபம் பர்ஃபெக்டா கிடைச்சிடும் எப்படின்னலாம் நீங்க சொன்னீங்களேங்க. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இந்த நல்ல விஷயம்லாம் அவர் கொடுக்காம போயிடுவாரா? அஷ்டமத்து குருவோட கை கோத்து மாறி கெடுபலன்கள் தான் கொடுப்பாரா? இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த சந்தேகத்தெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி தனியாக வச்சிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் என்ன நல்லது உங்களுக்கு கொடுக்க போறாரோ அத்தனை நல்லதையும் சாலிடா ஷார்ப்பா 100% கொடுப்பார். இந்த வக்ரகதி காலத்துல 137 நாட்கள், ஏறக்குறைய 4.5 மாதம், அந்த நற்பலன்கள், அதாவது நற்பலன்கள், நல்ல பலன்கள் அப்படின்றது 100% கொடுக்கறதுக்கு பதில் ஒரு 80% கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கம்மியா கொடுப்பார். 100% கொடுக்காமையும் போயிடப்பட்டாரு, அப்படியே ஆப்போசிட்டாவும் கொடுக்க மாட்டார். ஸோ இந்த ஒரு டவுட்டுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் பாருங்க, லார்ட் ஆஃப் 3 and 4. அதாவது இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன், சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ உங்க தைரியத்தை பொறுத்து விருச்சிகம் ஆல்ரெடி நல்ல அதாவது செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. ஸோ இயற்கையாகவே தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். விருச்சிகம் சாதிக்க பிறந்தவங்க, ஓகேங்களா? அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ பாருங்க, எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் நான் செய்யணும் அப்படின் போது என் மனசு கொஞ்சம் தடுமாறுது. எனக்கு ஏதோ தைரியம் குறைஞ்ச மாதிரி தோணுது. தைரியமாக செய்ய முடியல. ஏன்னா கடந்த சில நாட்களில் நான் பட்ட கஷ்டம், அனுபவித்த வேதனை,
ஏமாந்தது எல்லாமே எனக்கு இங்கே ஒரு ஹிண்ட்ரன்ஸாக நிற்குது. எது செய்யறதுக்கும் காலை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு எல்லாம் தைரியம் சார்ந்த பல குழப்பங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இளைய சகோதரர்கள் சார்ந்து என் தம்பி வந்து எனக்கு பையன் மாதிரி நான் ரொம்ப பாசமாக பார்த்துட்டேன், அவன் மொத்தமாக ஏமாற்றிட்டான். இப்போ அவங்க ஏமாத்தின காசெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நான் விருப்பப்படல. அட்லீஸ்ட் என்னென்ன சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, எனக்கா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு அவன் 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி அந்த 3ஆம் பாவம் சார்ந்து உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ, என்ன குமுறல்கள் இருக்கோ, பலது இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது நிறைவேறும். சனி பகவான் வக்ரகதி ஆவறதுனால நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானம் இல்லைங்களா? என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறித்து எனக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன கார் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, ஒரு பெரிய கார் வாங்கணும். அதுக்கு ஜாக்வார் கார் வாங்கணும்னு இல்லை, அப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தப்பு இல்லை, அது அவங்கவுங்களோட ஆசை தான் இல்லைங்களா? வெறும் கையாலேயே கூட நம்ம கனவு காணலாம், வெறும் கையாலேயே கூட நம்ம முழம் போடலாம் இல்லைங்களா? அது நம்மளோட நம்ம ஒரு விஷயம் ரொம்ப ஆழ் மனதில் சிந்திச்சுட்டே இருக்கோம், யோசிச்சுட்டே இருக்கோம், ஆசைப்பட்டுட்டே இருக்கோம், அதுக்கான பிரயத்தனங்கள் முயற்சிகள் அப்படின்றது ஒரு சைட் செஞ்சுட்டே இருக்கும். அப்படின் போது அது ஃபுல்ஃபில் ஆகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து பாருங்கள், என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறித்து நான் ஒரு சாதா காரில் போகிறேன், நான் பைக்கில் போகிறேன், வெயில் தாங்க முடியல, சென்னை வெயில். நான் வந்து பாருங்கள் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கான இந்த மாதிரி நிறைய விஷயம், இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம். எனக்கு வந்து பாருங்கள் சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருக்குது, டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் இருந்தால் வாடகை கூட தான், சொந்த வீடும் வாடகைக்கோ, வாடகைக்கு எடுத்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஆஃபீஸ்லேருந்து வீடு ரொம்ப தூரம் இருக்குது, கிட்ட வாடகைக்கு எடுத்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். பல வீடு பார்த்துட்டு எக்ஸாக்டாக வாஸ்து பிரகாரம் வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நார்த் ஃபேஸிங் வீட்டே அமையணும்னு ஆசைப்படுறேன். இப்படி என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அப்படின்னா அதில் ஒரு சிலது லார்ட் ஆஃப் 4 வந்து பாருங்கள் இப்போ வந்து வக்ரகதி அடைகிறதுனால நடக்கும். அதே மாதிரி என் அம்மா சார்ந்து பொதுவாக வந்து பாருங்கள் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிகம் இல்லைங்களா? நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மானோட ஒரு உறவு முறை அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சிலருக்கு நல்லாவும் இருக்கிறது உண்டு, எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்காங்க. பட் பியாண்ட் தட் மனம் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அம்மா சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது. ஆனால் எனக்கு அம்மா சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குது. எங்கள் அம்மா என்னை தாங்குன்னு தாங்கணும், எங்கள் அம்மா வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப என் மேலே பாசமாக இருக்கணும், தலையில் தூக்கி வச்சு நாடணும், இப்படி நிறைய எண்ணங்கள் இருக்குது. அப்படின்னாலும் அதில் பல உங்கள் அம்மா சார்ந்து உங்களோட கம்ஃபர்ட் சார்ந்து ஆசைகள் இருக்குது. அப்படின்னா அதில் சிலவற்றை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு விதத்தில் அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் குறையுது. அப்படின்னாலும் இன்னொரு விதத்தில் உங்களோட ஆழ்மனது ஆசைகளை அவர் நிவர்த்தி பண்ணுவார். எல்லாத்தையும் கிடையாது, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிலதை. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் இதனோட பலன்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க, அந்த விதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்கள் விருச்சிக ராசியா முருகனோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எப்பயுமே முருக வழிபாடு. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் முருகப்பெருமானோட வழிபாடு செவ்வாயை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். செவ்வாய் தான் வந்து பாருங்கள் பூமிகாரகன், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைங்க, சொத்து பத்து, வீடு வாசல், சக்ஸஸ், எல்லாத்துக்கும் செவ்வாய் காரகனாக இருப்பான். புரியுதுங்களா? அப்போ நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் முருக வழிபாடு என்ஹான்ஸ் பண்ணும். கெட்டு போயிருந்தா எல்லாத்தையும் நல்லதா மாற்றி கொடுக்கும். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கே கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்போ நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கும் மேலே நாங்கள் வேற ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு முக்கியமாக இந்த 2.5 வருஷமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த வக்ரகதி அடையிற காலகட்டத்தில் ஒரு முறையேனும் வீட்டு பக்கத்தில் பசுமடம் இருக்குது, கோயில் இருக்குன்னா கோயிலில் பசுமடம் இருக்கும். இல்லைன்னா இண்டிவிஜுவலாக வந்து பாருங்கள் பால்காரங்க இருக்காங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் பசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பசுக்கு அகத்திக்கீரை அப்படின்றது கொடுங்க. பொதுவாக இந்த அகத்திக்கீரை பசுக்கு அமாவாசை அன்னைக்கு தானே கொடுக்குறாங்க. அகத்திக்கீரை கொடுக்கறதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, அகத்திக்கீரை விஷத்தை முறிக்கும். இந்த பசுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைங்க மேயும் போது அந்த புல்லு பச்சை புல்லுலாம் மேயுதுங்க பார்த்தீங்களா, மேயும் போது தெரியாமல் 1-2 விஷ இலைகளை மேய்ஞ்சிடுமா, அதாவது மென்று சாப்பிட்றோம் அந்த குழந்தைங்க. அப்போ இந்த அகத்திக்கீரை குடிக்கிறது மூலிமா அந்த விஷம் முறியடிக்கப்படும் அப்படிம்பாங்க. அந்த விஷம் முறியடிக்கிறதுனால அந்த குழந்தைங்க கொடுக்குற பாலில் விஷம் இருக்காது. அதுக்கு மேலே எத்தனையோ குழந்தைங்க சாப்பிட்றது, நம்ம பெரியவங்கெல்லாம் கூட சாப்பிட்றோம்.
பொதுவாகவே பசுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது பசுனோட உடம்புல 33 கோடி தேவர்களும் குடியிருக்காங்க. அவங்கள நம்ம பிரீத்தி பண்ற ஒரு விதமா இருக்கும். அந்த பசுவை உடம்ப வந்து நம்ம டீடாக்சிஃபை பண்றோம், அந்த குழந்தைங்க உடம்புல இருக்க விஷத்தை நம்ம முறியடிக்கிறோம் அப்படின் போது அது இன்னும் உத்தமமான பலன்களை கொடுக்கும். முடியும்னா அகத்திக்கீரை கொடுக்கலாம், முடியாதுன்னா பூசணிக்காய், இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறிகள், கீரைகள், எச்சில் கொடுக்கக்கூடாது. இல்லைனா என்ன பண்ணுங்க, சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக வாழைப்பழம் ஒரு சீப்பு கொடுங்க. வாழைப்பழத்தை கையில் கொடுக்கணும், இல்லைனா ஒரு தட்டு வச்சு போட்டுடணும். அது வாயில் கொடுக்கறது, கீழே போடுறது, மண்ணை பரட்டுறது, திருப்பி எடுத்து கொடுக்கறது, அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பரிகாரம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.